ஃப்ரெண்ட்ஸ் டு த ஸ்பார்க்லக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது வந்து ஒரு மல்டிமீட்டர், டிஜிட்டல் மல்டிமீட்டர். இந்த டூல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு மல்டிமீட்டரோட யூசேஜ் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த எலக்ட்ரானிக்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து அண்ட் எலக்ட்ரீஷியன்ஸ்க்கெலாம் வந்து மல்டிமீட்டர் பற்றி நல்லாவே தெரியும். ஸோ நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர். இதோட அன்பாக்சிங் பார்ப்போம். இது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன பர்பஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் வியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மல்டிமீட்டரோட மேக்கிங் பற்றி பார்த்துடலாம். மாஸ்டெக் அப்படிங்கிற கம்பெனி தான் இது. ஸோ மாஸ்டெக்ங்கிறது ஒன் ஆஃப் த நோன் கம்பெனிஸ் இன் டிஜிட்டல் மல்டிமீட்டர் மேக்கிங். இதோட மாடல் நம்பர் M3900. அண்ட் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணுறோம். நம்ம மெயின்லி வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், கனெக்டிவிட்டின்னு சர்க்கியூட் வந்து பேசிக்காக மெஷர் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் இதோட ரேஞ்சஸ் பார்த்துருவோம். ஏசி வோல்டேஜ் அப் டு 700 வோல்ட் டு 1000 வோல்ட் we can measure. அது மாதிரி கரண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர் மேக்ஸிமம் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ண முடியும் இதில். ஸோ லோட் கரண்ட்டாக இருந்தால் மெஷர் பண்ண முடியும். அதுவும் லோட் கரண்ட்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியும். அண்ட் வோல்டேஜில் வந்து ஆல்டர்னேட்டிங் அண்ட் டைரக்ட் வோல்டேஜ். ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் டைரக்ட் வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம். அது மாதிரி ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டைரக்ட் கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், பேட்டரியோட டெர்மினல் வோல்டேஜ் வேல்யூ, டயோடோட டெர்மினல்ஸ் அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர் பண்ணலாம். கனெக்டிவிட்டி இன் சர்க்கியூட். டிரான்சிஸ்டரில் வந்து டெர்மினல்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ மெயின்லி எலக்ட்ரீஷியன்ஸ்னால யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட ஓப்பனிங் இது பார்ப்போம். ஸோ இதில் ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் ஸ்விட்ச். இதை ஆன் பண்ணோன்னா மல்டிமீட்டரில், டிஜிட்டலில் எப்பயுமே வந்து மல்டிமீட்டர் 0ல் நம்ம வைக்கணும் ப்ளேஸ் பண்ணுறது. இதில் ஆன் ஆஃப் இருக்குது, அதனால 0 அது மாதிரி அந்த மெஷர்மெண்ட் அவங்க கொடுக்கல. ஆன் ஆஃப் ஸ்விட்ச் நமக்கு ப்ரொவைடட். ஸோ இது ஆஃப் அண்ட் ஆன். ஸோ எப்பயுமே 0 இருக்கணும். இது வந்து இவங்க கொடுத்த ப்ரோபுங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் செக் பண்ணி அந்த யூஸ் பண்ணுறது. இதை ப்ரோப்னு சொல்லுவோம் நார்மலாக. கனெக்டிங் திங்காக அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரோப் பாசிட்டிவ் வந்து இந்த வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கரண்ட்டில் கனெக்ட் பண்ணல, கரண்ட் மெஷர் பண்ண முடியாது. இப்போ நான் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் மெஷர் பண்ண முடியும். அந்த பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் காமன் இருக்குது பார்த்தீங்களா, காமன் டெர்மினல், அது வந்து நெகட்டிவில் எப்பயும் கனெக்ட் பண்ணிக்கணும். நெகட்டிவ் இங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் ரேட்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள். வோல்டேஜ் மேக்ஸிமம் லெவல் அண்ட் கரண்ட் வந்து ஃபியூஸ் யூஸ் பண்ணுறது 2 ஆம்பியர் வரைக்கும் தான். 10 ஆம்பியர் வரைக்கும் மெஷர் பண்ணுறதுனால அன்ஃபியூஸ் வராது. ஆனால் அன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் டிவைஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா ஷார்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இதில் உள்ள வேரியேஷன்ஸ் பார்த்துருவோம் நம்ம. இதில் இந்த டாப்பில் ரெட் கலரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து இந்த காலம் ஃபுல்லாகவே ரெசிஸ்டன்ஸ் ஓம்னு சிம்பிள் கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 200, 2K, 20K, 200K, 2M, 20M. ஸோ 200 ஓம்லேருந்து கிலோ ஓம், மெகா ஓம் ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண முடியும். அதே இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இருக்குது. இது வோல்டேஜில் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கர்வ்ட் லைனாக இருக்குது, ஒரு கர்வ் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன்னா டிசி வோல்டேஜ், இது ஏசி வோல்டேஜ். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கர்வ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு, இது டைரக்ட் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த க்ரீன் ஃபுல்லாக டைரக்ட் கரண்ட், இந்த ரெட் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட், க்ரீன் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் திஸ் ரெட் ரீஜியன் ஃபார் டைரக்ட் வோல்டேஜ். இந்த டாப்பில் இருக்க ரெட் ரீஜியன் வந்து ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு. இந்த டெர்மினல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிரான்சிஸ்டரோட NPN டிரான்சிஸ்டருக்கு பேஸ், கலெக்டர், எமிட்டர் அதை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இதில் உள்ள திங்ஸ். இப்போ இந்த மல்டிமீட்டரை வச்சு எப்படி வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதை நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒரு பேட்டரியில் வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணுறது. ஃபஸ்ட் இந்த ப்ராப்னு சொல்லியிருக்கோம். ப்ராப்னா டிடெக்ட் பண்ணுற எல்லாமே ப்ராப்னு சொல்லுவோம். இது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து என்ன, வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை டிடெக்ட் பண்ணது. அதுக்கு கேப், நல்ல அழகான ஒரு கேப் கொடுத்துருக்காங்க கவர் பண்ணுறதுக்கு. ஸோ கான்டாக்ட் இதாகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ப்ராப் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அதெல்லாம் நம்ம டச் பண்ணணும். இது பாசிட்டிவ், நெகட்டிவ். இந்த ப்ராப் வச்சு
பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ். நான் யூஸ் பண்ண பேட்டரி வந்து ஹை வாட் பேட்டரி 9 வோல்ட். ப்ளஸ் போட்டிருக்க மைனஸ். இதில் பார்த்தோன்னா இது ப்ளஸ் இது மைனஸ். அந்தளவு கரண்ட் இருக்காது, ஷாக்லாம் அடிக்காது. ஸோ ரீயூசபிள் பேட்டரி கிடையாது, ரீசார்ஜ்லாம் பண்ண முடியாது. நார்மல் பேட்டரி. 9.61 வோல்ட் வருதா? 9.61 வோல்ட் இஸ் த ஆன்சர். 9 வோல்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் 9.5க்கு மேலே நமக்கு வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை வச்சு ரெசிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது? இது டிசி வோல்டேஜ். ஏசி வோல்டேஜ் நான் அடுத்தது எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது இப்போ கலர் காம்பினேஷன் தெரியுதா உங்களுக்கு? ரெட் ஆரஞ்ச் அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் ரிங் இருக்குது. 4 rings ஆர் தேர், 4 கலர்ஸ். லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆரஞ்ச். ரெட்னா 2ன்னு அர்த்தம். ரெட் திருப்பியும் 2. லாஸ்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்ச், அது நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இது வந்து பிபி ராய், கிரேட் பிரிட்டன், ஹேட் அ வெரி குட் வைஃப் அப்படிங்கிற காம்பினேஷன் படி பிபி பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்ச், எல்லோ, கிரீன், ப்ளூ, வயலட், கிரே, ஒயிட், இந்த காம்பினேஷன் படி தான் ஒர்க் ஆகுது. இதில் ரெட் இருக்குது. ரெட் ஆரஞ்ச்னா ஃபஸ்ட்டு 2 கலர்ஸ் வந்து நம்பர்ஸ் 22. ஆரஞ்ச்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ், அதான் 3வது கலர் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இந்த கோல்டு ரிங் இருக்கிறது வந்து அதோட டாலரன்ஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் அதோட எரர் ரெசிஸ்டன்ஸில். இந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் கார்பன் ரெசிஸ்டர். இது எவ்வளோ? 22 × 10³ ஓம், அதான் 22 கிலோ ஓம். இப்போ ரெசிஸ்டன்ஸில் நான் இங்கே மாற்றணும். இந்த மல்டிமீட்டரில் நான் இங்கே 20K இருக்குது, 20Kல வைக்காமல் நான் 22 இருக்குது எனக்கு, 20க்கு மேலே. இப்போ 20Kக்கு மேலே 200Kல வச்சுக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு ஒயர் மாதிரி தான். இது ஒரு கார்பன் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஸ்டாண்டர்டாக மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. 21.5K 21.5K. ஏன்னா ஆல்ரெடி கே அதில் இருக்குது, 21.5 தான் வரும். 21.5. அப்போ ஏன் சார் 22 வரல? 22K சொன்னீங்க. 22,000 ஓம். எரர் இருக்கு இல்லையா, அந்த கோல்டு ரிங் ரெப்ரசன்ஸ் த எரர். 500 ஓம்ஸ் அதில் எரர் இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்பயுமே இருக்கும், அது கொடுப்பாங்க. இது ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். இது மூலமாக மல்டிமீட்டர் மூலமாக ஏசி வோல்டேஜ் நம்ம இப்போ மெஷர் பண்ண போகிறோம். பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் சப்ளைலாம் இருக்குது. 3 pins 5 amp இருக்குது, இன்னொன்று 15 amp இருக்குது. நம்ம கரண்ட் மெஷர் பண்ண போகிறதுல வோல்டேஜ். இது வந்து ஏசி வோல்டேஜ், டிசி கிடையாது. அப்போ ஏசி சைடை நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிறோம். நான் இதில் 700 வச்சுருக்கேன், 200 வைக்கல. ஏன்னா 220 வோல்ட் அது மேக்ஸிமம் இருக்கும். 220லேருந்து 230, 240 கூட போகலாம். சில டைம் 180 ஃப்ளக்சுவேட் ஆகும். நான் அதனால் 700 இதில் வச்சுருக்கேன், ஆல்டர்னேட்டிங்கில். இந்த வோல்டேஜ் அண்ட் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். 227. இப்போ இதே வந்து நான் நெக்ஸ்ட் டெர்மினல்லையும் நான் இது பண்ணுறேன். இப்போ நான் இதை மேலே உள்ள சாக்கெட் நான் ரிவர்ஸில் போட்டாலும் எனக்கு அதே தான். நான் இதை ரிவர்ஸில், ஏன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். சில நேரத்தில் 180 வரலாம், 230 வரலாம், 240 கூட போகலாம். அது வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனை பொறுத்து இருக்கு. இப்படி தான் நம்ம வந்து ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மல்டிமீட்டர் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். எப்படி வந்து ஏசி டிசி வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது, அதோட ஏசி வோல்டேஜ் எப்படி பிளேஸ் பண்ணணும், வேல்யூஸ், டிசி வோல்டேஜ் எப்படி பிளேஸ் பண்ணணும், கேர்ஃபுல்லாக மெஷர் பண்ணணும். டிசி வோல்டேஜ் வச்சு ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணால் டிவைஸ் வந்து வீணாக போயிடும். டிவைஸ் நம்ம அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 950 கிட்ட வருது. ஸோ டேக்ஸ்லாம் சேர்த்தா 1000 கிட்ட வந்துடும். இதே சீப் ரேட்டுக்கும் இருக்குது. இதில் வந்து மாஸ்டெக்கில் வந்து சீரீஸ் இருக்குது, நிறையா சீரீஸ் இருக்குது. நான் வாங்கினது வந்து எனக்கு இந்த ப்ரைஸ் சீரீஸ்க்கும் ஒன்று கிடச்சிது. ஏன்னா இப்போ லாக்டவுனால அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நான் மாஸ்டெக்லேயே வாங்கிட்டேன். இன்னும் மெக்கோன்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி ஃபர்தராக நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இதோட ப்ரைஸிங்கையும் ஷேர் பண்ணுறேன். மற்ற கம்பெனிஸோட ப்ரைஸிங் ஷேர் பண்ணுறேன். மல்டிமீட்டர் வந்து மல்டிபிள் யூசேஜ் டிவைஸ். இது வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் மற்ற நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். நான் அதெல்லாம் கிளியராக உங்களுக்கு சொல்ல பேசிக்கான விஷயத்துக்கு சொல்லிருக்கேன். நம்ம பைக், காரோட பேட்டரிஸ் செக் பண்ணிக்கலாம், ட்ரையா இருக்கா ட்ரையா இல்லையா அப்படின்ட்டு.
பேசிக்காக ஒரு 300-400 செலவு பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த மல்டிமீட்டர் நம்ம வாங்கிக்கலாம். நல்ல ஒரு மல்டிமீட்டர் கிடைக்கும். லோ லெவல் 100 rupeesக்கு வரதெல்லாம் வாங்க வேண்டாம். அண்ட் ரொம்ப நேரமா இந்த பக்கத்துல ஒரு டிவைஸ் நான் வச்சிருக்கேன். இந்த டிவைஸ் வச்சு பேசிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு திங்கிங் வரலாம், இது என்ன டிவைஸ் அப்படின்னு. இது வந்து மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ். இது கிளாஸ் 12 சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இது ப்ராக்டிகல்ஸா வந்து பிசிக்ஸ்ல வந்துட்டு இருக்கு. அதை நான் வந்து என்னோட ஜிக்ஸா அண்ட் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி இதை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டீல் ஷீட்லாம் அதை பேஸ் பண்ணி ஸ்கேல் பிளேஸ் பண்ணி அதுக்கு பிளைவுட் மைக்கா ஷீட்லாம் பேஸ் பண்ணி நான் வந்து இதை கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நிறைய பசங்களுக்கு லாக்டவுனால ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ண முடியல ஸ்கூல்ல. ஸோ அதை நான் வந்து ஒரு ரியாலிட்டியில பசங்களுக்கு காமிக்கலாம், அவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் ஃபியர் இருக்காது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல. ஸோ கொஞ்சம் ஈஸியா அவங்க பண்ண முடியுங்கிறதுக்கோசரம் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் மேக் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்படி வேல்யூஸ் மெஷர் பண்ணணும் மீட்டர் பிரிட்ஜ் வச்சு, மீட்டர் பிரிட்ஜோட யூஸ் என்ன, எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்ண போறேன். ஸோ 12 ஸ்டூடெண்ட்ஸ் உங்க வீட்டு பக்கத்தில் யாராவது இருந்தாங்களோ, ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்களோ, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்க, பார்க்க சொல்லுங்க. குவைட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டில் தென் பை ஃப்ரம் பிரகாஷ். தேங்க்யூ.